வணக்கம் மக்களே. இன்னைக்கு மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி வீட்டை விட்டு வெளியே போனதுனால போதும்னு ரஞ்சிதாவும் ஒரு பிளான் பண்ணி எப்படியாவது ரஞ்சிதா வந்து விஜயை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பக்கம் யோசித்தாலும் மல்லியை திரும்ப வர விடாததுக்கு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போதுமணி தான் சாக்குன்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட போயிட்டு என்னை கொஞ்சம் கூட ஒரு பெரிய மனுஷாவை நீங்கள் யாருமே மதிக்க மாட்டேங்கிறீங்க. அது மட்டும் இல்லாத நான் இந்த வீட்டில் தான் இருக்கிறேன், வேறு எங்கேயாச்சும் இருக்கேன்னா ஏதாவது என்கிட்ட சொல்கிறீங்களா? எதுவுமே என்கிட்ட சொல்கிறதில்ல. இவ்வளோ நாள் வீட்டில் நான் எதுக்கு இருந்தேனே எனக்கு தெரியல, தண்டமாக இருந்திருக்கேன் அப்படின்னு வந்து போதுமன்னு சொல்கிறாங்க. உடனே விஜய், ஏன் சித்தி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, என்ன பண்ணிட்டியா, நீ என்னடா பண்ணல, எல்லாமே தான் இப்போ வேலை பார்த்துன்னுக்கிற, ஒரு ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்து நாடகம் நடிக்க வச்சுட்டு அவளை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண, அதுக்கப்புறம் எல்லோரும் முன்னாடி தாலி கட்டிட்டான் அப்படின்னு பொய் சொல்லி கூட்டின்னு வந்து வச்சுன்னுக்கிற, இதெல்லாம் ஏன் உனக்கு சொல்லணும்னு தோண வேணாம்? இல்லை சித்தி, வெண்பாவுக்கு ஒரு நல்ல அம்மா வேணும் தான் இந்த மாதிரி நான் பண்ணேன், மற்றபடியெல்லாம் நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு. வெண்பாவுக்கு அம்மா வேணுமா? அதுதான் நம்ம வீட்லேயே இருக்காளேடா ரஞ்சிதா, சொந்த உறவு, ரத்த உறவு, ஏன் உனக்கு அவெல்லாம் பார்த்தா அம்மாவாக இருப்பான்னு உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்கும்போது விஜய் வாயடைச்சு நின்றுறாரு, எதுவுமே சொல்கிறதில்ல. அவன் முன்னாடி என்னை எத்தனை வச்சு அசிங்கப்படுத்திருப்பேன், இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. போதுமணி, ஏன் சித்தி இப்போ நீங்களும் போகிறன்றீங்க, ஏற்கனவே மல்லி போயிட்டதுனால வெண்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுவா, நீங்களும் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது மல்லி வர வைக்கலாம், என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு சரி நான் வீட்டை விட்டு போகலாம், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன், என்ன கண்டிஷன் சொல்லுங்கள் சித்தி அப்படின்னும் போது, மல்லியை இனிமேல் நீ இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியா சித்தி, சரி இனிமேல் வரவே மாட்டா அப்படின்னு சத்தியம் பண்ணுங்க, நான் சொன்னாலே சத்தியம்தான் சித்தி அப்படின்னு வந்து விஜய் சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ரெண்டு பேரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா சாப்பிட்டாலாம் இல்லையான்னு போய் பார்க்கணும் அப்படின்னு நடிச்சுட்டு கிளம்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பக்கம் மல்லி வீட்டில் என்ன நடக்குதுன்னா, நாகு வந்து எப்படியாவது இவளை வந்து இந்த வீட்டை விட்டு அமுச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில், ஏம்மா நீ வந்த, வெண்பா தான் உன் மேலே உயிரே வச்சுருக்காள்ல, நீ வந்துட்டா எப்படியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை வெண்பாவை நான் வெறுக்க வச்சு தான் வந்திருக்கேன், அவள் வந்து நான் இல்லாமல் இருந்துப்பா அப்படின்னு வந்து மல்லி சொல்கிறா. அது ஒரு பக்கம் இருக்கும். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து போய் வெண்பா கிட்ட பேசுகிறேன். வெண்பா என்ன பண்ணுறான்னா தனியாக பேசிட்டு இருக்கா. ஐயோ மல்லியம்மா சாரி அப்படின்னு இம்போஷன் எழுதிட்டு இருக்கிறா. அதுவும் இல்லாமல் எனக்கு மல்லியம்மா வேணும் அப்படின்னு சொல்கிறா. சரி விஜய் சார் என்ன பண்ணுறாருன்னா, சரி அவளுக்கு சாப்பாடு கொண்டு போய் சாப்பிடுமான்னு சொல்லும்போது, எப்பயுமே மல்லியம்மா தானே போய் எடுத்துகிட்டு வருவாங்க, ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, எனக்கு மல்லியம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். மல்லியம்மா ஊருக்கு போயிருக்காங்க, வந்துடுவாங்க அப்படின்னு அவரும் போய் சொல்கிறார். இல்லை மல்லியம்மா ஊருக்கு போகல, நீங்கள் போய் சொல்கிறீங்க, நான் வேணாம்னு சொன்னதுனால தான் எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இல்லைம்மா ஊருக்கு தான் போயிருக்காங்க, இனிமேல் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்லிடுறாரு. ஏன் வரமாட்டாங்க மல்லியம்மா அப்படின்னு அந்த பொண்ணு கொஸ்டின் கேட்கும்போது, இவனுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது, உனக்கு மல்லியம்மா தான் வேணுமா, மல்லியம்மாலாம் இனிமேல் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாட்ட கத்திட்டு போயிடுறாரு. வெண்பா பயந்துடுறா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் உடனே வீடியோ அப்டேட் ஆகணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.